ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் துணையை பற்றிய செய்தியைத்தான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இதை நிராகரிக்காதே. நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள். இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப் போகின்றேன். நான் சொன்னபடி உன் வாழ்க்கை துணையை பற்றிய செய்திதான், உனக்கான துணையை பற்றிய செய்திதான். இது அவசர செய்தியும் கூட. ஆம் செல்லமே, ஏன் இவ்வளவு கோபத்தில் இருக்கிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வி ஏற்பட்டாலும் அதில் உனக்கு வருத்தம் என்பதே இருக்காது. நீ என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய். என் மீது பக்தியாக இருக்கிறாய். நீ எப்போதுமே எனக்கு என் சாயப்பா உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய். உன்னால் முடிந்தவரை பிறருக்கும் நீ உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறாய். அந்த தர்மத்தின் பலன் எல்லாம் உன் குடும்பத்தை தான் வந்து சேரும். என் செல்லமே, உன்னை நிழல் போல தொடர்ந்து வரும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். யார் மீதும் எந்த விதமான வெறுப்புணர்ச்சியும் காட்டாமல் எல்லோரிடமும் அன்பாக பேசி பழகுவதற்கு முன் சற்று யோசனை செய்து பார்த்து பழகு. நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கிறாய். எதற்காக கலங்கி நிற்கிறாய் செல்லமே? உன்னோடு தானே நான் இருக்கிறேன். உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அப்புறம் எதற்காக இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? என் செல்லமே, நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க இருக்கிறாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ அனைத்தையும் மாற்றிவிட்டு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையப் போகிறாய். உன்னை கரையேற்றி விடத்தானே நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகவே மாறப்போகிறது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் செல்லமே. உனக்கு நம்பிக்கையூட்டவும் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிடவும் யாரும் இல்லையே என்றெல்லாம் நீ கலங்கிய காலம் முடிந்துவிட்டது. உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா? இப்போதும் தைரியமாக இரு. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே சமயத்தில் உனக்கு அவசியமானது எது, தேவையில்லாதது எது என்று நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். என் செல்லமே, வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டுமென்றால் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள். பிறகு மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். ஆம் செல்லமே, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை நம்பி மட்டும் வாழ்க்கை என்பது இருந்துவிடக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும். நீ நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்லது நடக்கும். மற்றவர்களுக்கு பிரச்சனை எப்போதும் வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து சேரும். என் செல்லமே, கடந்து போன பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீ தேதித்தாள்களை கிழித்து எறிவது போல அன்றைய தினமே முடித்துவிடு. ஒவ்வொரு நாள் விடியலும் நல்லபடியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான நம்பிக்கைதான் உனக்கான வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம் அடைவாய். என் செல்ல குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு எப்போதும் நல்லதைத்தானே சொல்லுவேன். நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த ஒரு முயற்சியும் உனக்கு வெற்றியையே கொடுக்கும். உன் கவலைகளை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லி புலம்ப வேண்டாம். அதனால் எந்த பயனும் உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. உனக்காக அவர்கள் அவற்றையெல்லாம் வாங்கிக் கொள்ளவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் மகிழ்ச்சியால் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிடித்தவரிடம் உனக்கு பிடித்ததை தேட வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு உனக்கு பிடிக்கும் அதே விஷயம் பிடிக்கும் என்று சொல்ல முடியாதல்லவா? என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு பணம் என்றுமே நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. நல்ல குணம்தான் உனக்கான ஆனந்தத்தை கொடுக்கும். என் செல்லமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உன்னை மிகப்பெரிய சக்தியாக மாற்றி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், உனக்கான மகிழ்ச்சி
மகிழ்ச்சியெல்லாம் எங்கிருக்கிறது என்று உனக்காக நான் சொல்ல இருக்கிறேன் செல்லமே. ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது தான். உன்னுடைய பிரச்சனைகளும் போராட்டமும் சில காலம்தான். வசதியும் வறுமையும் கூட, வெற்றி தோல்வியும் கூட சில காலம்தான். எல்லாமே மாறிவிடும். முயற்சி செய்து பார் செல்லமே, வாழ்வு வளம் பெறும். உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன். என்னை மனதார ஒரு முறை நினைத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது கிடைத்துவிடும். என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறுமா என்றெல்லாம் நீ ஆசைப்பட்ட தருணங்கள் எல்லாம் இப்போது வந்து விட்டது. உன்னுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றி படிகளாக மாறப்போகிறது. நீ சாயப்பாவை வணங்குகிறாய். என்னை வணங்கியவர்கள் ஒரு நாளும் தொற்றுப்போவது இல்லை. நான் சொல்லும் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும். நீ எப்போதும் வெற்றி பெறப் போகிறாய். நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய். நான் சாயப்பாவின் குழந்தை. நிச்சயமாகவே நான் வெற்றி பெறுவேன். என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தோற்று போக மாட்டேன் என்று நீ சொல்லத்தான் போகிறாய். உன் குடும்பத்தோடு சேர்ந்து, உன் குழந்தைகளோடு சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். உன்னுடைய சொந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரப்போகிறது. யாரெல்லாம் நீ தோற்று போய்விடுவாய் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னால் நீ வெற்றி பெற்று ஆனந்தமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி இதோ உனக்கான வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன். அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான சந்தோஷமான செய்திகள் எல்லாம் இனி அடுக்கடுக்காக உன்னை தேடி வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது. நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சியடைந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் செல்லமே, நான் சொல்லும் இந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.